எழுதப்படுகிற இன்றைக்கு சுவார்த்தான் ஜெப வீட்டில் வருகிற தீர்க்கதரிசன சத்தத்தை கேட்பதற்காக இந்த நிகழ்ச்சியை பார்ப்பதற்காக வந்து நினைக்கிறேன். வந்திருக்கிற ஒவ்வொரு தெய்வ பிள்ளைகளையும் இயேசு வாழ்றார் ஊழியத்தின் சார்பாகவும் இயேசு வாழ்றார் தீர்க்கதரிசன சத்தத்தின் வாழ்த்துக்களை வரவேற்கிறேன். கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் உங்கள் சந்ததிகளையும் உங்கள் தேசத்தையும் உங்கள் மாவட்டங்கள் மாநிலங்களையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இந்த சத்தம் தொலைக்கிற இடத்துல எல்லாம் அடுத்த நாளில் கூட்ட முடிவில் நம்ம ஜெப முடிவில் நான் செபித்தேன். கிரியை நடக்கிறது நான் காண்கிறேன். கண்டிப்பாக இந்த சத்தம் எந்த தேசம் எல்லாம் தொலைக்குதோ அங்கே எல்லாம் ரட்சிப்பு உண்டாக போயிடும். நான் நேற்றைய தினத்தில் அதை அந்த ஜெபத்தில் நம்ம உணர்ந்து கொண்ட காரியம் உண்டு. ஆமேன். ஆதியாகமும் ஆமேன் 18 வசனத்தில் சொல்லப்பட்ட வார்த்தையின்படி ஆதியாகமும் 18ஆம் அதிகாரம் 17-18 இறுதியாக வாசித்து விட்டோம். அப்பொழுது கர்த்தர் ஆபிரகாம் பலத்த ஜாதியாக பதினாலும் அவனுக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படுவதனாலும் நான் செய்ய போவதை ஆபிரகாமுக்கு விதைப்பேனோ. பார்த்தீங்களா, ஒரு கர்த்தருக்கு பயப்படுற மனுஷனுக்கு ஆண்டவர் செய்ய போகிற ரகசியத்தை மறைக்க மாட்டார். அவர் யாருக்கும் மறைக்க மாட்டார். காயத்துக்கு பயப்பட்டு அவர் வழியை கைக்கு நடக்கிற பொருளுக்கு நடக்கிற ஒரு பலன் தான், ஒரு பலன் இல்லை ஒரு பயன் அவர் காட்டு கொடுக்கிற வாக்கத்தை நிறைவேறும்படிக்கு அவர் அவருக்கு துணையா நிற்கிறார். இப்போ நான் கர்த்தருக்கு பயப்பட ஆரம்பிச்சேன், நான் குடிக்கிறத விட்டுக்கிட்டேன். என்ன எடுத்துக்குங்களா, உங்களை எல்லாம் பேசியதுக்கு குடிக்கிறத விட்டுட்டேன். சபை ஆலயத்தில் ஒரு நாள் நான் முடங்குனதே கிடையாது. ஆண்டோடைய இந்த வசனத்தை கை கொள்ள ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் வார்த்தைக்கு மீறி வசனத்துக்கு மீறி நடக்கிறதே கிடையாது. நான் முழு எடுக்கும்போது என்னென்ன நான் ஒப்பந்தம் செய்தேன் நான் நிறைவேற்றி இருக்கிறேன் கொண்டு இருக்கிறேன். ஆகவே ஒரு ஞாயிற்றுக்கிழமை கூட நான் முதலாவதாக ஆராதனை விட்டதே கிடையாது. என் வாழ்க்கையில் ஊழியத்துக்குள்ள கர்த்தருக்கும் அபிஷேகம் பண்ணப்பட்டு பிதாக்குமார் பரிசுத்தாவின் நாமத்தால் மூழ்கி ஸ்நானம் பெற்று கிறிஸ்துக்குள்ள சாட்சியாக ஒரு ஊழியக்காரன் உருவாக்கப்பட்ட போது என்னுடைய வாழ்க்கையில் அந்த வசனத்தை மீறதே கிடையாது. யார் கற்றுள்ள பயம், ஐயோ நம்ம செய்யக்கூடாது. பயன் சொல்றதை விட அது ஒரு உணர்வு, நம்ம ரசத்தோடு அது ஓடிப்பட்ட ஒரு உணர்வு. பாருங்க, ஒரு நாள் எனக்கு அப்போ நான் ஊழியத்துக்குள்ள எனக்கு சவ கிடையாது. நான் அங்கங்கே வாஞ்சிஸ்டா படிச்சு இது கொண்டு தெய்வ வேலை செய்து கொண்டிருந்த நடந்த நேரம் எனக்கு சொந்தத்தில் ஒரு திருமணம் நடக்குது. அப்போ சென்னை பட்டணத்தில் போயிட்டு ஒரு அழைப்பு. நான் சென்னை பட்டணத்துக்கு போகிறேன். எதுக்கு? திருமணம் ஞாயிற்றுக்கிழமை தான். அவங்க கிண்டு முறைப்பட்டு நடத்துவாங்க எங்களுடைய சகோதரனுடைய குடும்பத்தில். கண்டிப்பாக போய் ஆகணும். என் குடும்பம் வேறு யாரும் போகலை சென்னைக்கு. நான் மட்டும் போய் ஆகணுங்க ஒரு சூழ்நிலைக்கு தள்ளி பண்ணுகிறேன். போனேன். அங்கே போனால் எனக்கு அது மாறான ஒரு நிகழ்வு. எல்லாரும் நிற்காதுல எனக்கு பிடிக்கலை. அதை நான் ஒன்று செய்தேன், அதை வெறுக்கலை. பாருங்க, போனேன். திருமண நாள் ஞாயிற்றுக்கிழமை. அவங்க 8 மணிக்கு மூர்த்து நடக்குது. எனக்கு யார் இருக்கேன். நான் போய் குடிச்சு ரெடியாகி திருமணத்துக்கு ஆயத்தமானே. அங்கேயும் எல்லாரும் திருமணத்துக்கு ஆயத்தமானாங்க. நான் பேசாமல் எழும்பி அப்படியே எல்லாம் பேக் பண்ணி வச்சுக்கிட்டு சூட்கேஸை பத்திரமா எடுத்து வச்சுக்கிட்டு அப்படியே எழும்பி நடந்தேன். பாருங்கண்ணா, நடந்து போயிட்டு இது எங்க சபை காணும், ஏதாவது சபை ஆண்டோடைய ஆலயம் இயேசு கிறிஸ்துவின்
நாமத்தை மையப்படுத்துற ஒரு ஆலயம். அது எதுவாக எனக்கு பிரச்சனை கிடையாது. அன்றைக்கு அப்படி, இன்னைக்கு அப்படி. அது வந்து பாரம்பரிய சபையோ ஆவிக்குரிய சபையோ, எனக்கு எதுவாவது ஒரு சபை இயேசுவின் நாமத்தை பயன்படுத்துகிற ஒரு ஆலயம் எங்கேயா கிடைக்கும். நீ அப்படியே அழைச்சி போனேன். அங்கே போகும்போது ஒரு சபை எனக்கு அங்கே கிடைத்தது. நான் உடனே சந்தோஷத்தோடு ஓடி போனேன். அந்த கவத்தோடு உக்காந்தேன். சந்தோஷமாக பாடின பாடலை அவரோடு இசைந்து ஒருவனப்பட்டு பாடினேன். அதான் ஆவினத்துள்ள எனக்கு உன் இருதயம் முக்கியம், உன் ஆத்மா இசைந்தது. அந்த ஆராதனையோடு திருப்தியை கண்டேன். அழக ஆராதனையை முடிச்சு உண்மையில் அன்பங்க இருந்ததை கண்டேன். நான் எதையும் நான் மேன்மை பாராட்டவோ குறைச்சலவோ முடியல. சவுக்குள்ள போனேன், ஆராதிச்சு சந்தோஷம் அவங்களோட பாட்டு பாடினேன், துதிச்சு ஜபித்தேன். அங்கு அறிவிக்கப்பட்ட அந்த போதக வசனங்களை கேட்டேன். மகிமையாய் இருந்தது. ஏற்றுக்கொண்டு திரும்பி நான் நடந்து வந்து விட்டேன். வரும்போது இங்கே திருமணம் எல்லாம் முடிஞ்சு விருந்து நடந்து அவங்கள முடிச்சுக்கிட்டு என்னை சாப்பிட்றதுக்கு தேடுறாங்க. ஏன் அங்கே நாயில் அப்படி கல்யாணம் நடக்காதா? ஏதோ வரலன்னா தான் பிரச்சனை. யாரும் வந்தா இல்லை அப்படின்ட்டுவாங்க. போனேன். என் காரியம் கொண்டு போன ஆசீர்வாதத்தை நன்மையாக கரைகளில் கொடுத்தேன். பேக்க தூக்கினேன். என் சகோதரத்தை சொன்னேன், நான் என்ன பண்ணணும், நீ தம்பி நீ சாயங்காலம் தான் அப்பா பஸ்ஸு அப்படின்னாங்க. என்ன செய்ய போகிறீங்க? நான் சொன்னேன், இல்லைன்னு நான் கிளம்புறேன். நான் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு நான் வண்டியை ஏறி போயிடுறேனே அப்படின்னேன். சரி தம்பி கிளம்புங்க, இந்த இடத்துல போய் பஸ்ஸாக இருக்க போங்கன்றார். நான் அழகா வந்தேன். பீச் ஓரமாக வந்தேன். வந்து அழகா ஒரு தமிழை விரிச்சு ஒரு மரத்து மூட்டை கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு அடுத்து பஸ் ஸ்டாண்டில் பஸ் ஏறி பேசாமல் எங்கே வந்தேன். வீட்டுக்கு வந்து விட்டேன். போன காரியம் நடந்து விட்டது. கர்த்தரை ஆராதிப்பதற்கு நடைபெற ஏன் அந்த வாஞ்சை அந்த வேடிக்கை பார்க்க நிற்கல. ஆனாலும் என் மனசு கர்த்தர் மேல் உறவாடி கொண்டிருந்தபடினாலே சந்தோஷமா எல்லாம் திருப்திகரமா. அதே போல இன்னொரு சாட்சி, என்னுடைய சாட்சியை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். உடைத்து வந்த பிற்பாடு ஒரு உபவாச கூடுகை நான் நடத்தாத சூழ்நிலை வந்தது. அன்றைக்கு உபவாசத்தை தவிர்க்க வேண்டிய வெள்ளிக்கிழமையான நான் ஒரு நாள் கூட நான் மத்தியானம் சாப்பிட்டதே கிடையாது, காலையிலையும் சாப்பிட்டதே கிடையாது. ஒரு நாள் கூட வெள்ளிக்கிழமானாலே உபவாசம். ஆமீன். ஒரு தெரியாதனமாக ஒரு இடத்திற்கு போக வேண்டிய மீட்டிங் சம்பந்தமாக போக வேண்டிய சூழ்நிலை. ஊழியர் மீட்டிங் அல்ல, ஒரு காரியத்தில் ஒரு மீட்டிங்காக போக வேண்டிய சூழ்நிலை காணப்பட்டது. பாருங்க, அதை கொஞ்சம் சந்தோஷமா இருந்தேன். அப்போ ஆண்டவரேன்னு சொல்லிட்டு நாம் போயிட்டு இருந்தோம். அப்போது எல்லாரும் டிஃபன் பண்ணுறதுக்கு கூப்பிட்டு போயிட்டே இருக்கிறாங்க. நான் அவங்க கூட போயிட்டேன். போய் பாருங்க, வெள்ளிக்கிழமை வாசக்கூட்ட நான் மறந்தும் நான் போயிட்டேன். போய் உட்காந்து சாப்பிட உட்காந்தா நிறைய வருது. சாப்பாடு பரிமாறி பொங்கல் வைக்கப்பட்டிருக்கிறது. நிறைய எடா மக்களே, இன்னும் என்ன நாடு தெரியுமாடா அப்படின்னு ஆவியானவர் எனக்குள்ளே குணத்துறாரு. வெள்ளிக்கிழமை நீ சாப்பிடாமடா, மோச நாள் இல்லையா அப்படிங்கிறாரு. ஐயோ அப்படி நினைத்து, ஆனாலும் மனசை திறப்படுத்தி கொண்டு எல்லாரும் இருக்கிற இடத்துல நான் ஒருத்தர் நீதிமான காட்டி விடக்கூடாதுக்காக அதை சோத்திரம் பண்ணி புசித்தேன். அதை புசிக்கிற தவறில்லை என்று வேதம் சொல்லுகிறது. ஆனாலும் என் மனசு தாகாரத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை. சொல்லுது சாப்பிடலான்னு சொல்லி இருக்கு. ஒரு விதம்
இருந்தாலும் என் ஆத்துமா அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. பாருங்க, புரிசித்த நேரத்தில் வாமிட்டு வந்து விட்டது. அது எனக்கு கஷ்டப்படுத்தி அது வாந்தி போட வேண்டிய சூழ்நிலைக்குள்ளும் தள்ளப்பட்ட நிலமா வந்துருச்சு. ஆனால் அதிலிருந்து கர்த்தர் விடுதலை கொடுத்து கர்த்தர் என்னை உணர்த்தும்படி கற்றுக்கிறேன் செய்தார். ஏன்? கர்த்தருக்கு பயப்படுறவங்க கையோட முயற்சி செய்யக்கூடாது. ஆமென். கர்த்தரோட அனுமதி கொடுக்காத ஒரு காரியத்தை நாம் செய்வது தவறு என்று கர்த்தருக்கு பயப்படுற மனுஷனை கர்த்தர் போதித்து நடத்துவார். அப்பொழுது கர்த்தர் ஆபிரகாம் பொறுத்த ஜாதியை சொன்னோம். அவனுக்கு பூமியில சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படுவதாலும் அவன் செய்ய போவது ஆபிரகாமுக்கு மழைப்பாயனோ அப்படின்னு சொன்ன கர்த்தர் நீதிமொழிகள் 10ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தில் கர்த்தருக்கு பயப்படுகிற ஆயுசு நாட்களை பெருக பண்ணும், துன்மார்க்குடைய வருஷங்களோ குறுகி போகும். பெருக பண்ணும், ஆயுசு நாட்களை பெருக பண்ணும் என்று சொல்லப்பட்டிருக்கு. ஆமீன். கர்த்தருடைய ரகசியம், கர்த்தருடைய வழிநடத்தில் உள்ள ஒரு பிள்ளைகள் மேலே என்ன பண்ணுமா, அவங்களுடைய வாய்ச்சார்களை கூட கர்த்தர் பெருக பண்ணுவார் என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. நீதிமொழி 14:27 பாருங்க. கர்த்தருக்கு பயன்படுகிற ஜீவ ஊற்று, அதனால் மரண கண்ணிகளுக்கு தப்பலாம். ஆமீன். கர்த்தருக்கு பயப்படுகிற ஒரு மனுஷனுக்கு மரண கண் என்று விடுதலை உண்டு, ரட்சிப்பு உண்டு. ஆமீன். அது மட்டுமல்ல, கர்த்தருக்கு பயப்படுற ஒரு மனுஷன் அடுத்த வருஷத்துல ஐஸ்வர்யம், மகிமை, ஜீவன் அடையலாம். ஐஸ்வர்யம், மகிமைன்னா உங்களுக்கு தெரியலன்னு நினைக்கிறேன். ஐஸ்வர்யத்தின் மகிமை என்றால் உலகத்துக்குரிய மகிமையான பெருமையான ஆசீர்வாதம், உலகத்துக்குரிய ஆசீர்வாதம். இன்றைக்கு இந்த வருஷத்துக்கு சத்தியத்தை உங்களுக்கு நான் அடுத்த வாரம் கண்டிப்பா நான் உங்களுக்கு விளக்கி தரணும். தராம நான் அது முடிக்கிறது சரியில்லைன்னு நினைக்கிறேன். ஆமீன். அல்லேலூயா. நாளைக்கு நான் உங்களுக்கு விளக்கி தர வேண்டிய சூழ்நிலை இருக்கிறேன். கர்த்தர் நாம் வழிபடுத்துவோம். நீதிமொழி 14:27 கர்த்தருக்கு பயப்படுற ஜீவ ஊற்று, ஜீவ ஊற்று, அதனால் மரண கண்ணிகளுக்கு தப்பலாம். ஐஸ்வர்யம், மகிமை, ஜீவன் அடையலாம். ஜீவன்னா உலகத்தை ஆசீர்வாதத்தை அடையலாம், உலக நன்மையை அடையலாம், அவருடைய கிருபையை பெருக பண்ணலாம், இறக்குகளை தவப்புடைய கிருபையை பெருக பண்ணலாம். ஜீவ ஊற்று, வற்றாத நன்மை, வற்றாத ஆசீர்வாதம் தான் ஜீவ ஊற்று. ஜீவ வழி, ஜீவ ஊற்று பெற்றுக்கொள்ள முடியும். உன் ஆசீர்வாதத்தை தர பண்ணவே முடியாது. ஊற்றுனா அதையும் காண்பாங்க. ஐயா, எங்களுக்கு ஒரு ஊற்று நான் வந்த போல பார்க்கிறேன், ஒரு ஆசீர்வாதத்தை வந்து விட்டது. தேவப்படைய நல்லா கவனிங்க. ஆண்டு கொடுக்கிற ஆசீர்வாதத்தை, ஆண்டு பயப்படுற பிள்ளைகளுக்கு கொடுக்கிற ஆசீர்வாதத்தை யாருமே தடை பண்ண முடியாது. ஆனால் கர்த்தர் பயப்படுற ஒரு பிள்ளையுடைய பலன் அதுதான். அவன் ஆண்டுடைய வசனத்தை, வார்த்தையை, உடன்படிக்க, அவருடைய பண்ற ஒப்பந்தத்தை அவன் காத்து நடக்கும்போது அவனுக்கு கர்த்தர் கொடுத்த ஆசீர்வாதத்தை யாரும் தடை பண்ண முடியாது. ஒரு ஊற்று, ஒரு நீரூற்று யாராவது தடை பண்ண முடியுமா? அது பூமிக்கு அடி நம்ம தோண்டிக்கிட்டே இருக்கக்கூடிய தோன்றும். அதில் ஒரு ஜீவ ஊற்று வந்துக்கிட்டே, ஒரு ஊற்று வந்துக்கிட்டே இருக்குன்னு வச்சுக்கணும். அது தடை பண்ண முடியாது. வந்ததுதான் வந்துக்கிட்டே இருக்கும். அது தோண்ட அதை ஊறிக்கிட்டே இருக்கும். அது இறக்க ஊறிக்கிட்டே இருக்கும். ஒரு லெவல் வர்றது வரைக்கும் ஆமீன் அந்த ஊற்று தண்ணியை கொடுத்துக்கிட்டே தான் இருக்கும். அவனுடைய கிருபை பெற்ற பிள்ளைகளே,
நான் நல்லா கவனிக்கணும். ஆனால் அந்த ஊற்று ஒரு குறிப்பிட்ட நீர்மட்டத்துக்கு மேலே வந்தாச்சுன்னா அந்த ஊற்று அப்படியே நிற்கும். அப்போ அந்த நீர் மட்டத்தை கண்டுபிடிக்கலாம். அப்போ இந்த நீர்மட்டத்தில் தான் அந்த நீரூற்று வருகிறது. அப்போ எத்தனை கிலோமீட்டர் தூரத்தில் வருதோ அது நமக்கு கரெக்டாக தெரிஞ்சிடும். இந்த நீரூற்று எந்த பகுதியில் உள்ள நீரூற்றில் கூட அதை வைத்து கண்டுபிடிக்க முடியும். ஆமேன். அது ஞானம். ஓஹோ, இது இந்த இடத்துல இத்தனை அடி தண்ணி கிடக்குது, அப்போ இது இத்தனை அடி உயரத்தில் உள்ள நீரூற்று தான் வந்திருக்கணும். இல்லை தாழ்வான இடத்துல வந்து உயரமான இடத்துல உள்ள நீரூற்று தான் அடி இறங்குறத வந்திருக்குன்னா இது கர்த்தருடைய கிருபை. என்னை கேட்கிறது தேவைப்படுகிறேன். நாம் நன்றாக புரிந்து கொள்ளணும். ஆசீர்வாதத்தை நாம் புரிந்து பெற்றுக் கொள்ளணும்னா, கர்த்தருடைய மகிமையை வெளிப்படணும்னா, ஆண்டவருடைய கிருபையை பெற்றுக்கொள்ளணும்னா, எங்கிருந்தோ ஒரு மகிமையான ஜீவ ஊற்று பரலோகத்தில் வருகிறது. அதாவது யாரும் தடை பண்ண முடியாது. குறிப்பாக ஒருவருடைய நன்மைதான். எந்த வெறியானாலும் எந்த காரியம்னாலும் ஒரு புது நிறைந்து வடிக்குதுன்னா கண்டிப்பா பயங்கரமான உயரத்தில் வருகிற ஒரு ஜீவ ஊட்டாதான் இருக்கணும். அப்போ பரலோகத்தில் வருகிற ஜீவ ஊட்ட யாராவது தடை பண்ண முடியுமா? ஒரு மனுஷனுடைய ஆசீர்வாதம் விடவாகத்தான் இருக்கும். ஆமேன். ஊறிக்கிட்டுதான் இருக்கும். ஜீவ ஊற்று வற்றாத ஜீவூற்று போல் இருப்பாய். வற்றாத ஜீவூற்று ஊற்றுனா அது பருவத்தில் வரக்கூடியது. மேலே இருந்து வருகிற ஊற்று நிற்கவே நிற்காது. அதாவது தான் பாய்ஞ்சிட்டேன். அது இங்கிருந்து பாய்ஞ்சு அங்கே போகணும். லெவல் ஆகணும்னா அப்போ உன்னுடைய களஞ்சியெல்லாம் டாப் லெவல் ஆகணும். அதான் அதோடைய அர்த்தம். நான் சொன்ன உங்களுக்கு புரியல, அதான் நீங்க வேடிக்கை பார்த்துட்டு இருக்கிறீங்க. புரியுங்களா? இப்போ இமயமலையில வந்துச்சுன்னா இமயமலை ஓரத்துக்கு இந்த தொட்டியை கட்டி விட்டாலும் கண்டிப்பா தண்ணி மேல வரைக்கும் ஊறி வரும். ஆனா பள்ளத்துக்கு வருகிற ஆசீர்வாதம் கண்டிப்பா பள்ளம் வரைக்கும் போகும். கையை தட்ட மாட்டேங்கிற ரகசியம் அறிஞ்சவங்க இதை கண்டுபிடிக்க முடியும். அப்ப மேலத்திலிருந்து ஒரு மனுஷனுடைய ஆசீர்வாதம் வருதுன்னா அது எங்க வர போகுதுன்னா அவன் மேல மகிமையான ஆசீர்வாதமாக இருக்கும். கர்த்தருக்கு பயப்பட ஜீவ ஊற்று அதனால் மரணக்கடிக்கு தப்பலாம். ஐஸ்வர்யம் மகிமையின் ஜீவன் அடையலாம். மகிமையான ஆசீர்வாதத்தை அடையலாம். மகிமையான கொண்டு பறக்கும். அது மேன்மையான ஆசீர்வாதம். என்ன தேவைப்படுகிறே, இந்த வசந்த வார்த்தையை நாளைக்கு கூட கேட்டு இந்த தலைப்பு வர்ற செய்து நான் முடிக்கலாம்னு நினைக்கிறேன். கர்த்தர் சமூகத்தை நம்ம காத்திருப்போம். கர்த்தருடைய கிருபையை கண்டு உணரும்படிக்கு கர்த்தர் கிரியை செய்வாராக. ஆமேன். என்ன தேவைப்படுகிற இந்த வசந்த வார்த்தை கேட்கும்படிக்கு ஆண்டவர் சமத்தில் உங்களை ஒப்புக்கொடுங்க. கர்த்தரை பயப்பது இன்னென்று அறிவிக்கிற கர்த்தருடைய ஆலயம், கர்த்தருடைய சபை. அங்கு கர்த்தர் மனுஷன் ஒழுங்கும் உண்மையும் உத்தமமாக ஆராதிக்கும் போது இவ்விதமான நன்மைகளை இவ்விதமான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு சாட்சியாய் வாழ முடியும் என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. அதன்படி வாழ்ந்து மகிமையாக கர்த்தருக்கு பயப்படுற பயத்தோடு அதை அவன் பலனாக கொண்டு மேன்மை காண முடியும் என்று சொல்லி ஆமே நான் உங்களை இந்த வசனத்தை கொண்டு திருப்தியாக்குகிறேன். வற்றாத ஜீவன்கிற பரிசுத்த நதி உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் உங்கள் பிள்ளையையும் மகிமைப்படுத்துவதாக என்று சொல்லி நான் இந்த வசனத்தை நிறைவு செய்து தேவ பிள்ளைகளை ஜெபிக்கப் போகிறேன். நாளை தினத்திலும்
இந்த வசனத்தை குறித்து வார்த்தைகளை பேசி நான் உங்களுக்கு ஜெபிக்க காத்திருக்கிறேன். இன்றைக்கு பெற்ற இந்த நன்மையை, இந்த ஆசீர்வாதத்தை, இந்த வசனத்தை நாளைக்கும் காண காத்திருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பதாக. ஜெபிப்போமா? ஜெபிப்போம். நன்றி பரலோக தகப்பனே, உம்முடைய நாமம் மகிமைப்படுத்தும்படிக்கு, உம்முடைய வல்லமை செலுத்தும்படிக்கு பரிசுத்த ஆவியின உலாவி உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தத்தக்கதாக கர்த்தர் கிரியை செய்யுங்க. கோணலானவைகளை செவ்வையாக்க பரலோக தகப்பன் எங்களுடைய கோணலான பணிகளை செவ்வைப்படுத்தி கிருபைக்குள்ள காத்து நடத்தும்படிக்கு கர்த்தர் இறக்கம் செய்வீராக என்று பரலோக தகப்பன் எங்களுக்கு ஒரு அற்புதம் கிடைக்காதா? எங்களுக்கு ஒரு விடுதலை கிடைக்காதா? எங்களுக்கு ஒரு சமாதானம் கிடைக்காதா? எங்களுக்கு ஒரு சந்தோஷம் உண்டாகாதா என்று கண்ணீரோடு பாதத்தோடு கலங்கி நிற்கிற எங்கள் ஜனங்களுக்கு நன்மை நானும் ஆசீர்வாதத்தில் திருப்தியாக்கி நடத்துவீராக. இயேசுவே, உம்முடைய மகிமை வெளிப்படட்டும். இயேசுவே, எங்க பிள்ளைகள் வியாதியினால, துக்கத்தினால, பாரத்தில் கண்ணீர் வடித்துக் கொண்டு இருக்கிற கண்ணீர்கள் துடைக்கப்படட்டும் ஐயா. என்னுடைய பிள்ளைகளை நான் எப்படி படிக்க வைப்பேன்? என் பிள்ளைகளை எப்படி நான் மாற்றுவேன்? திருமணம் எப்படி நடக்கும்? என் குடும்ப ஜீவியத்தை நான் எப்படி நடத்துவேன்? இந்த கடை எனக்கு என்றைக்கு தீரும் என்று கண்ணீரோடு ஜபித்துக் கொண்டிருந்த பிள்ளைகளுடைய கண்ணீர் துடைக்கப்படுவதாக. பல்லவத்திற்கு வற்றாத ஜீவத்தை பல்லவத்தில் அனுப்ப சொன்ன கத்து இன்றைக்கு உங்களுடைய பிள்ளைகளுக்கு வற்றாத ஜீவத்தை அனுப்பி கர்த்தருக்கு பயப்படுற பிள்ளைகளுடைய பலம் நின்று அதிகத்தைகளாக கர்த்தர் கிரியை செய்வீராக. இயேசுக்கு பாய்ந்து நடக்க, உம்முடைய வார்த்தைகளை வசனத்தை கை கொண்டு நடக்க, கர்த்தருக்கு பயப்படுற ரகசியம் இல்லை என்று அறிந்து கொண்டு செயல்படத்தக்கதாக ஞானத்தை கொடுத்து நடத்துவீராக என்று ஜெபிக்கிறேன். இயேசுவே, கர்த்தருக்கு பயப்படுற பயம் உண்டாகும் படிக்கு நடத்துவீராக. பிள்ளைகளை நிலைநிற்க விடாதபடிக்கு, பிள்ளைகளை வேரூன்றி கனி கொடுக்க விடாதபடிக்கு தடை பண்ணுகிற பிசாசு கிரியைகள், மந்திரவாத கிரியைகள், வெளிசூனிய கிரியைகள், வியாதியின் கட்டுகள், வியாதியின் தோல்வி பயன்கள், கண்ணன் புரட்சியுடைய கிரியைகள் இயேசுவின் நாமத்தில் ஒவ்வொரு இல்லங்களிலும் அம்பிட்டு மாறும்படிக்கு அப்படி இறக்கம் செய்வீராக. ரட்சிப்பு உண்டாகட்டும், ரட்சிப்பு உண்டாகட்டும். ஆண்டுடைய கிரியை ஒவ்வொரு குடும்பத்தில் இப்போது நான் ஜெபிக்கும் போது நடப்பதாக. விடுதலை உண்டாவதாக, சமாதானம் உண்டாவதாக, சந்தோஷம் உண்டாவதாக, ஒருமனம் உண்டாவதாக. இயேசுவின் நாமத்தில் ஒரு மனதை சீர்கெடுக்கிற பொல்லாத கிரியைகள், ஒரு மனதை சீர்கெடுக்கிற பொல்லாத ஆவிகள் இயேசுவின் நாமத்தில் செலந்து போவதாக. சபைகளை கெடுக்கிற பிரிவின் ஆவிகள், கூலி சொல்லுகிற ஆவிகள், புறச்சொல்லுகிற ஆவிகள், குடும்பங்களை பிளவுண்டாக்கிற கிரியைகள், குடும்பங்களை எண்டகம் பண்ணுகிற ஆவிகள், வேட்டாட்டத்தின் ஆவிகள், வேட்டாட்டத்தின் கிரியைகள், தவறான ஆலோசனை கொடுக்கிற வன்சற்பத்தின் ஆவிகள், வன்சற்பத்தை கிரியைகள், வாதையின் கிரிய, வாத கிரியை காட்டும் வாத கோளாறுகள் இயேசுவின் நாமத்தில் விடப்பட்ட ஆவிகள், விடப்பட்ட கிரியைகள், செய்யப்பட்ட கிரியைகள் இயேசுவின் நாமத்தில் எல்லாம் மாறி போகட்டும். ரட்சிப்பு உண்டாகட்டும். சத்தம் தொலைக்கிற ஒவ்வொரு இல்லங்கள் மேலும், ஒவ்வொரு அப்ப தொழில் கூட்டங்கள் மேலும் இயேசுவை பரிசுத்த ரத்தத்தை தளித்து பரிசுத்தப்படுத்துகிறேன். பலவத்தின் அக்கினியை இறக்குகிறேன். பாகாதி பணிமுறைகள் மூடப்பட்ட பணிகள், புரஸ்கார சக்திகள், புரஸ்கார கிளிகள்
தீங்கு உடைக்கிற எல்லா அந்நிய வல்லமை சக்தியும் மனுஷ குலத்துக்கு தீங்கு உடைக்கிற எல்லா சக்திகளும் எது சாம்பலாகி போவதாக. மனுக்குள்ள மக்களுக்காக ரட்சிப்புக்காக இயேசு பூமிக்கு வந்தது உணர்வடையும்படிக்கு உணர்வின் ஆவி பருவத்தில் ஊற்றப்படுவதாக எங்கள் இயேசு நாம் மட்டுமே பெறட்டும். கிருபைகள் நன்மை கிருபையும் பிள்ளைகளை சூட்டும் பரிசுத்தாவின் ஆளுகை செய்வனோடு நாளைய தினத்தோடு நாம் மைவரும்படிக்கு வசனங்களை வார்த்தையை கொடுக்க தலைவர் நாம் இருக்கிற பலப்படுத்தும் நல்ல பிதாவே. ஆமென். நன்றி. நாளைய தினத்தில் வாங்க கற்ற வசனத்தை கேளுங்க. கற்றவங்களை ஆசீர்வாதமாய் வைப்பாராக. ஆமென்.